ஹாய் வணக்கம் தமிழா. இப்போ எல்லா யூடியூப் சேனல்லையும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி, ஸோ இந்த கொடுவை அன்பை பற்றி தான் ஏதோ ஸ்கேம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ அதை பரபரப்பாக அந்த நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு. 15 வயசு பையன். ஆனால் இதே யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் நேர்மையாக தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் நிறைய பேர் நிறைய கருத்து சொல்கிறாங்க. அவங்களாம் யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, லைக் கூட பண்ணுறது கிடையாதுங்க. ஆனால் ஒருத்தன் ஃப்ரீயாக காசு தரான் அப்படின்னா அவன் பின்னாடியே ஓடுறது, அப்புறம் ஏமாந்து வந்துட்டு இந்த ஒரு 10-15 யூடியூப் சேனல் இருக்குது, அதில் வச்சு நியூஸாக போட்டுன்னு இருக்குது. ஸோ அந்த கேப்பில் அந்த யூடியூப் சேனலும் வளருது, இந்த இன்ஸ்டாகிராமும் வளருது. ஸோ இதுதாங்க உண்மை. அதாவது ஒருத்தன் கெட்டு போனாலும் அதில் 4 பேர் வாழறான், ஒருத்தன் வாழ்ந்தாலும் அதில் ஒரு 4 பேர் வாழறான். ஸோ இதுதான் உண்மைங்க. ஸோ ஆக மொத்தத்தில் எவனோ ஒருத்தன் கெடணும் இல்லை வாழணும், நாம் வாழணும். இதுதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் இந்த கன்றாவி தலைவலி தான் போயிட்டுருக்கு. ஆனால் எவனும் நேர்மையாக மாட்டு கற்றுனாலும் எவனும் திரும்பி பார்க்குறதில்ல, அது என்னான்னு கேட்குறது கிடையாது, லைக் பண்ணுறதில்ல, ஃபாலோ பண்ணுறதில்ல, நம்ம பக்கம் வந்து என்னான்னு கேட்குறது கிடையாது. ஸோ ஏமாந்தது யார் தப்பு? உங்கள் தப்பு. அவன் ஒரு சின்ன பையன் இவ்வளோ சூப்பராக ஏமாத்துருக்கான், நீ போய் ஏமாந்துட்டு ஃப்ரீயாக வர சொல்லிட்டு காசு கொண்டு கையில் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து பல யூடியூப் சேனல் பேட்டி கொடுத்து உட்காந்துக்கிற, பல யூடியூப் சேனல் வேறு அது வேறு அவனை வச்சு பில்டப் பண்ணி பேசினுக்குதுங்க. இதெல்லாம் நடக்கிற வேலையாங்க. எங்க அவன் முளைச்சி 3 இலை விடலை, அவன் அழகாக வளர்ந்து கட்ட எல்லாத்தையும் ஏமாந்துட்டு போயிட்டுருக்கான். அவனை பற்றி நியூஸ் போட்டுனுங்கிறீங்க, அழகாக பிடிச்சி தூக்கி உள்ளே வைங்கன்னா அதை விட்டுட்டு அதை வச்சு ஒரு நீங்கன்னா 10 இன்ஸ்டாகிராமில் ஒரு 100 இன்ஸ்டாகிராம் அதை நியூஸ் ரீல் போட்டிருப்பீங்க, அது யூடியூப் சேனல் அப்படி தான் பண்ணியிருக்கீங்க. எனக்கே வெக்கமாக இருக்குது. இது தமிழ்நாடா இல்லை சுடுகாடான்னு தெரில, எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் வேறு எவனும் தேவையில்லை, தமிழ் மட்டுமே போதும். இதுதான் உண்மை. ஸோ தமிழனுக்கு அறிவு இருக்கானே எனக்கு தெரில. நானும் தமிழ் தான், நானும் முட்டாக தான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பிறந்ததே ஒரு எப்படி சொல்கிறது எனக்கு தெரில. நன்றிப்பா, நன்றி. உங்களுக்கு கருத்து சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை, அனுபவம் இல்லை, சொன்னாலும் கேட்குற அளவுக்கு உங்களுக்கு மனசும் இல்லை. நன்றி.